டைம் வேற ஆயிக்கிட்டு இருக்கு. ரெடியா சார்? ரெடி சார். ரெடி சார். பாஸ் எங்களெல்லாம் பார்த்தா கண்ணுக்கு தெரியலையா? டச்சப் பண்ணியா சார்? ஆல்ரெடி உங்களுக்கு அதிகமாக இருக்கு சார், இதுக்கு மேலே போட்டால் அசிங்கமாக இருக்கும் சார். டேரக்டர் வேற பார்த்தா கத்துவார் சார். ரவி கார்த்திகேயன் ஸ்க்ரீன் அழகா இல்லைன்னா என் ரசிகர்லாம் கத்துவோம், பரவாயில்லையா? எவ்வளோ நேரம் தான் மேக்கப் போடுவான்? வர சொல்கிறேன் சார். கண்ணாடி காமி சார். பாருங்க சார், சும்மா அல்லுது. மேடம் ஐ அம் ரெடி. சைனிங் ஸ்டார் ரவி கார்த்திகேயன். சூப்பர் சார். பாகுபலி ஹீரோ கூட இவ்வளோ நேரம் மேக்கப் போட்டுருக்க மாட்டாங்க. இந்த காட்டு பண்ணிக்கு எதுக்குடா இவ்வளோ நேரம் மேக்கப்? சார் கேட்டுற போகுது. ஓகே. ரவி கார்த்திகேயன் போலாமா? போலாம் சார், போலாம் சார். ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல? சும்மா தெறிக்க விடுவேன் சார். சார் எச்சி தெரிக்குது சார். ஓகே சாரிமா. யோ போதியா வாயா. இந்த வந்துட்டேன் சார். சார் 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 டீ சார். யோ நானே அவன் என் படத்துக்கு தீய வச்சிருவான்னு பயந்துகிட்டு இருக்கேன், நீ வேற டீ கொண்டு வந்து நீட்டுற. எடுத்துட்டு போய். எந்த நேரத்தில் டீ எடுத்துட்டு வரான் பாரு. சவுண்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஸ்டாப் ஸ்டாப். ஏயா? சாரி சார், கேமரா பட்டன் வேலை செய்யல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். யோ அதுக்கு இன்னும் ரெண்ட் இன்னும் கொடுக்கலையா? ஏதாவது ஒண்ணுக்கு ஒன்று ஆயிர போதியா பார்த்து. இந்த அவ்வளோதான் சார், ரெடி பண்ணுறேன் சார். ரெடியா? ஓகே ஓகே சார், போலாம் போலாம். ரெடி ஆயிடுச்சு சார். ரெடியா? சவுண்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். காட்டு பண்ணி உன்னை ஸ்டெப் முடிச்சு தானே கட்டி பிடிக்க சொன்னேன். நீ கட்டி பிடிக்கிறத பார்த்தா கொலை கேஸ்ல மாட்டி விடுற போல இருக்கு. என்ன அடிச்சிட்டில? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் கூட நான் டைரக்டா. ஐயோ சார், ரவி கார்த்திகேயன் சார், சும்மா சார். ஐயோ ஜி 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 உங்களை நான் அடிக்கல, இன்னையோட ஃபர்ஸ்ட் சீரியல் முடியுது. ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா? டேய் என்னடா அவன் ஃபோன் எடுக்க மாட்டான்? சார் உங்களுக்கு ஃபோனு. ஹீரோயின் இன்னையோட பேமெண்ட் கேட்பா. இந்த மாதிரி ஏதாவது பரபரப்பா பண்ணிட்டு இருந்தாதான் அவ சம்பளம் கேட்க பயப்படுவா. ரொம்ப நேரமா ஃபோன் அடிக்குது, பேசுங்க சார். அப்புறமா பேசிக்கலாம் ஐயா. போன்ல நீ பேசு, ஆக்ஷனை நான் பார்த்தேன். காட்டு பண்ணி அப்பா ஏப்பா சார் டச் அப் லைட்டா லைட்டா போடா. பே பே பே. தேங்க் யூ சார். சார் டேக் போலாமா? கேமராமேன் ரெடியாப்பா? நீ ரெடி ரெடியா சார், ரெடி சார். நீ ரெடியாமா? ரோலிங் சார். ஆக்ஷன். வலிக்குதாமா? இல்ல சார், நல்லா பிடிங்க. அப்போ நல்லா கட்டி பிடிக்கவா? ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ, எடுத்துட்டான்டா. நான் டைரக்டர் மணிசங்கர் பேசுறேன். டேய் உப்மா பாடம் எடுக்கிற மூதேவி, உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது? அங்க என்ன புடிங்கிட்டு இருக்க? டேய் நான் டைரக்டர்ரா, கொஞ்சம் மரியாதையா பேசுடா. டேய் நாங்க டைரக்டர் கிட்ட எல்லாம் மரியாதையா தான் பேசுவோம். ஆனா நீ இன்னும் ஒரு படம் கூட உருப்படியா ரிலீஸ் பண்ணலையே. டேய் மேட்ரு படம் எடுக்கிற கூட மாசத்துக்கு 4 படம் ரிலீஸ் பண்றான்டா. ஆனா நீ எடுக்கிற படம் மட்டும் தியேட்டருக்கு வரவே மாட்டுதாடா. ஒரு டைரக்டர் சாயந்தரம் சொல்லி உனக்கு ரெட் கார்டு கொடுக்க சொல்றேன். டேய் என்ன பத்தி மட்டும் பேசு, என் படத்தை பத்தி பேசுன. சரி ஓகே, எதுக்கு கால் பண்ண? மேட்டர் சொல்லு. சாய் மச்சான் பக்கத்துல தான் இருக்கான், இந்தா கொடுக்குறேன், பேசு பேசுடா. சொல்றா சாய். டேய் மணி, சொல்றா மாப்ள. நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சின்னதா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன்டா, வந்துடுறா. இல்லடா, நாளைக்கு ஈவினிங் என்னோட படத்தோட எடிட்டிங் இருக்கு, அதனால நான் வரது கொஞ்சம் டவுட் தான்டா. டேய் நிறுத்து. உனக்கு சிக்கன் பர்கர் வேணுமா வேணாமா? என்னடா இப்படி ஒரு கேள்வி கேக்குற? டேய் சாய் விட்றா, இவன் பர்கர் சேர்த்து நானே சாப்பிட்றேன். இப்போ ஃபீல் பண்ணுவோம். டேய் குண்டா, உனக்கு 10 பர்கர் கொடுத்தாலுமே உனக்கு பத்தாதுடா. சாய் நாளைக்கு ஒரு 7 மணிக்கு தானே பார்ட்டி. நான் என்ன பண்றேன், என் ஒர்க்கெல்லாம் என் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரி மச்சான் வந்துடுறா. டேய் நீ டேரக்டர்னு சொல்லு, அதை கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான்னு சொல்ற பத்தியா? அதை மட்டும் என்னால ஜீரணிக்க முடியல மச்சான். டேய் குண்டா, வைடா போன வைக்கிறேன்டா பரதேசி. என்னடா இப்படி பேசுறான்? வந்துருவான்டா, சும்மா சொல்லிட்டு இருக்கான். பாத்துக்கலாம் விடு. நீ ஒழுங்கா முதல்ல எக்ஸசைஸ் பண்ணு. ஏன் முடிஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போ பாரு, இங்க வந்துருப்பாங்க. வந்தாதான் என்ன? ஹாய் ரியா. ஹாய் ஜிவி. டேய் என்னடா இவ்வளவு லேட்டா வரீங்க? நாங்க வர சீக்கிரம் வீட்டுக்கு போனோம். நியூ கப்பல் வேற, நிறைய கடமைகள் இருக்குடா, புரிஞ்சுங்க. யாரு உனக்கு? Hey Sai, this is my boyfriend. Hi sir. I'm Jagdish, CB officer. உட்காருங்க. Thank you. சிபிஐமாடா. டேய் உட்காருங்கடா. இந்த உட்கார.
சார் தப்பா நினச்சிக்காதீங்க, ஒரு முக்கியமான கேஸில் பிஸியாக இருந்தேன், அதனால தான் உங்கள் மேரேஜ் கூட என்னால் வர ஓகே முடியும். பரவாயில்ல சார். டேய் என்னடா அமைதியாக உட்காந்துருக்கீங்க, ஏதாவது பேசுங்கடா. நீங்களே சொல்லுங்க. நீ சொல்லி ஜீவி, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். என்ன? உங்களுக்காக ஜெகதீஷ் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பிளான் பண்ணிருக்காரு. எங்களுக்காகவா? ஓ என்ன சர்ப்ரைஸ்? கொடைக்கானல் ஹில்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஹனிமூனுக்கு பேலஸ் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். பேலஸா? தேங்க்யூ ஸோ மச் ஜி. அண்ணே எனக்கு சீக்கிரமா தாங்கண்ணே. இதோட பெருசா இல்லையா? சரி கொடுங்க. ஷோ சார் இவங்க கூட நாங்களும் போலாமா? யா ஷுவர், தாராளமாக போகலாமே. உங்களுக்கு சேர்த்து தாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னால் தாங்க வர முடியாது, ஏன்னா கேஸ் முடியிற வரைக்கும் மூச்சுற கூட எனக்கு டைம் இல்லைங்க. சார் உங்களுக்கு பெரிய மனசு சார். உங்களை விட வாங்க. சாயிரியா, உங்களை நம்பித்தான் ஜீவிதா உங்க கூட அனுப்பி வைக்கிறேன், பத்திரமா பார்த்துக்குங்க. கவலைப்படாதீங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். இந்தடா பார்த்து பார்த்து. போதும். அட பாவிகளா, வெர்ஜின் பசங்க முன்னாடி எப்படி வெறுப்பேத்துறாங்க. இவ்வளவு கூட்டமா? இந்த பஞ்சு மிட்டாய் தலைவனுக்கு இவ்வளவு கூட்டம் வராதே. ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டானோ? விக்கி என்னடா மாமா எவ்வளோ நாள் ஆளே காணோம்? ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் மச்சி, அதான் போயிருந்தேன். மறுபடியும் ஒரு வாரத்துக்கு வரமாட்டேன். ஏன்டா? கொடைக்கானல் டூர் போறேன்டா, அதான் மாஸ்டர்கிட்ட கடைசி ஒரு வாட்டி தலைக்கான சொன்னான்னு வந்திருக்கேன். ஆமா நீ எங்க போற? ஜூஸ் வாங்கடா. மாஸ்டருக்கா? பழைய ஏஞ்சி குடிக்கிறேன், நான் எதுக்குடா பழ ஜூஸு? அந்த சொம்புக்கு இல்லை மச்சி, அந்த நாய் டீயே காசு கொடுத்து வாங்கி குடிக்காது. இது அந்த லூஸுக்கு இல்லை, புதுசா வந்ததுக்கு. ஆமா மச்சி, உள்ள போய் பாரு, தரிசனமே கிடைக்கும். எல்லாம் வஜ்ராசனம் பண்ணுங்க. நீங்க காலை ஒழுங்கா மடக்குங்க. நீங்க ஒழுங்கா பண்ணுங்க. ஏன்பா அங்க நிக்கிற? வா வா வந்து உட்காருவா. காலை மிதிக்காதீங்க அங்கிள், பார்த்து போங்க. அங்கிளா? தெரியாம மிஸ்டேன் பாட்டி. இடுப்பு நேரா வைங்க. ஏன்பா சாப்பாடு போடுற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? பத்ராசனம் பொசிஷன்ல உட்காரு. நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. நீங்க திரும்பி உட்காருங்க. என்னங்க என்னங்க இது ஏடம்பா, பாத்ரூம் போயிட்டு வந்தம்பா. கழுவிட்டியா? முகரைய பாரு, மூடிக்கிட்டு உட்காரு, இல்ல மூச்சுன்றோம். பாப்பா உட்கார். தம்பி ரொம்ப கோபப்படுறாப்ல. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி பீஸ் சூப்பரா தான் இருக்கு. டேய் பஞ்சாசம் போட்டு உட்காரா. உட்காரா, காலை மணிக்கு உட்காரா. மேடம் சொல்றாங்கல்ல, உட்காரா, கோபப்படுத்தாரா. ஒழுங்கா செய். சொல்லிட்டேன் மேடம்.